பெரியவர்களே, அஞ்சலி உரையை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கு உரியவர்களே, ஆன்ம சாந்தி உரையாற்ற எனக்கு அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய சோசோமி சுந்தரம் அவர்கள் வணிகவியல் பயின்று அணிதமிழால் ஈர்க்கப்பட்டவர் என் அன்பிற்குரிய சோசோமி சுந்தரம் அவர்கள். சின்னஞ்சிறு வயதில் கவிதை ஆற்றலால் பொற்கிழி கவிஞர் என்று போற்றப்பட்டவர் சோசோமி சுந்தரம். மதுரை மீனாட்சியின் மைந்தர் என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் சோசோமி சுந்தரம். தம்முடைய ஆற்றல் மிகுந்த தமிழால் உலக தமிழர்களை எல்லாம் கவர்ந்தவர் சோசோமி சுந்தரம். அவர்கள் ஆன்ம சாந்தி உரையை ஆற்ற இருக்கின்றார்கள். நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் என்பதையும் சொல்லி அவருக்கு வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்து கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஆற்ற விழைகின்றேன். சிற்றுரை என்று நான் சொல்வதற்கு காரணம், டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களை அறிந்து உணர்ந்து அவருடைய வாழ்வின் ஒரு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய பல அன்பர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொருவரும் குறைந்த நேரம்தான் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய நேரத்தையும் நான் சுருக்கிக் கொள்ளுகின்றேன். இன்று சரியாக 2 மாதத்துக்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி அவர்கள் நம்மிடமிருந்து விடை பெற்றார்கள். இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி. சரியாக 2 மாதத்திற்கு பிறகு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் தம் கணவரோடு இணைந்து உருவாக்கிய மாபெரும் நிறுவனங்களினுடைய பணியாளர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த நினைவஞ்சலியை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நினைவஞ்சலி என்று சொல்லுகிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருவது லெபனான் நாட்டு ஞான சித்தன் கலீல் ஜிப்ரான் நினைவு என்றால் என்ன என்பதை குறிப்பிட்டிருக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? Remembrance is a meeting with the person who is remembered. யாரை நினைவு கூறுகிறோமோ அவரோடு மறுபடியும் ஒரு சந்திப்பை நாம் ஏற்படுத்தி கொள்வதனுடைய பெயர்தான் நினைவு என்று அவர் குறிப்பிட்டார். இன்று நாம் சில மணி நேரங்கள் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களோடு ஒரு சந்திப்பை நிகழ்த்துகின்ற நிகழ்வுதான் இன்று நடைபெறுகின்ற நினைவு அஞ்சலி. அவருடைய பல பண்புகளையும் எடுத்துச் சொல்லுவதற்கு இங்கே அன்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகையினால் ஒரே ஒரு வாழ்வின் இழையை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்கள் கோவையினுடைய சாதனை சிகரமாக விளங்கக்கூடிய கோவை மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனம், டாக்டர் என்ஜிபி கல்வி அறக்கட்டளை ஆகியவற்றினுடைய சிறந்த பொறுப்புகளை ஏற்று அவைகளை நாளும் வளர்கிற நிறுவனங்களாக உருவாக்கிய பெருமைக்கு உரியவர். அவரை சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் கொங்கு நாட்டு பண்பாட்டினுடைய திருவடிவம் என்று சுருக்கமாக சொல்லலாம்.
பண்பாடு என்பது வானத்திலிருந்து இறங்கி வருவதல்ல, வாழ்விலிருந்து உருவாகி வருவதுதான் பண்பாடு. இன்னும் சொல்ல போனால் பண்பாடு என்ற சொல் வேளாண்மையிலிருந்து உருவானது. நிலத்தை பண்படுத்தி 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 மேலும் பண்படுத்தி விதை விதைத்து அதிலிருந்து விளைச்சல்களை காண்பது வேளாண் பண்பாடு. அந்த வேளாண் பண்பாட்டினுடைய உருவகமாக திகழக்கூடியவர்கள் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்கள். கொங்கு நாட்டினுடைய மற்றொரு சிறந்த பெரியவரை நான் நினைவு கூறுகின்றேன், அருட்செல்வர் நா. மகாலிங்கம் அவர்கள். அவரிடத்திலே ஒரு முறை கேட்டார்கள், ஆன்மீகம் ஆன்மீகம் என்று பணியாற்றி கொண்டிருக்கிறீர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர் விடை சொன்னார், ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்வது என்பதுதான் ஆன்மீகம் என்று அவர்கள் குறிப்பிட்டார். அத்தகைய ஆன்மீகத்திலும் கிளைத்தவராக விளங்கக்கூடியவர் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்கள். ஒரு மாபெரும் நிறுவனத்தை உருவாக்கிய அந்த பணியிலே ஈடுபட்டதோடு நில்லாமல் ஆயிரக்கணக்கான மனிதர்களோடு அன்பும் உறவும் கொண்டவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். மருத்துவமனையிலே பணியாற்றுகிற காலத்தில் மருத்துவமனையிலே நோயாளிகள் வருவார்கள், அவர்களுக்கு ஆறுதல் கரமாக விளங்கினார்கள். மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆலோசகராக விளங்கினார்கள். ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே கண்டிப்பும் கருணையும் உடையவர்களாக விளங்கினார்கள். டாக்டர் NGP கல்வி அறக்கட்டளையின் சார்பில் பள்ளியிலிருந்து தொடங்கி பொறியியல் கல்லூரி வரை இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களினுடைய பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய முகங்களிலே தோன்றுகிற நம்பிக்கை ஒளியாக டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்கள் விளங்கினார்கள். ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிற பொழுதெல்லாம் அதை தன்னுடைய கொண்டாட்டமாக கருதினார்கள். அவர்களுக்கு இழப்பு வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்த இழப்பாக அவர்கள் கருதினார்கள். இதுதான் கொங்கு நாட்டினுடைய பண்பாடு. உதடுகளில் உண்மை, கண்களில் கருணை, கைகளில் கொடை, இதயத்தில் அன்பு. இதுதான் டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களுடைய வடிவம். இந்த பண்பாடு எங்கிருந்து வந்தது? பார்த்தீர்களே, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் இருக்கிற குள்ளம்பாளையத்தில் இருந்து அவருடைய பெற்றோர்களான சுப்பிரமணியம், லட்சுமி தேவி ஆகியோரிடமிருந்து, அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து, அவர்கள் உழைத்து உருவாக்கிய நிலங்களிலே இருந்து, அந்த விதைகளிலே இருந்து, பயிர்களிலே இருந்து, அங்கிருந்து உருவான பண்பாடு அது. அந்த கிராமத்து பண்பாட்டை காங்கிரீட் நகரமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் அந்த அரிய பண்பாட்டினுடைய வடிவமாக தவமணி பழனிசாமி அவர்கள் விளங்கினார்கள். உடல் நலிவு உற்ற நேரத்திலும் நிறுவனங்களை வளர்ப்பது, எளியோருக்கு உதவுவது என்பதிலே அவர்கள் பின்வாங்கியதே இல்லை. பிரான்ஸ் நாட்டில் ஒரு சிறந்த ஓவியர் இருந்தார். அவர் பெயர் ரெனாயர். அவருடைய ஓவியங்கள் இல்லாத இடமே இல்லை. மன்னர் மாளிகையில், ஏழை மக்களின் குடில்களில் எல்லாம் ரெனாயருடைய படங்கள் இருந்தன. அவருக்கு உடல் நலிவு ஏற்பட்டது. உடல் நலிவு ஏற்பட்ட போதும் திரைச்சேலையை கொண்டு வாருங்கள், வண்ணங்களை குழைத்து வையுங்கள் என்று ரெனாயர் சொன்னார். கைகள் நடுங்குகின்றன. அப்போது அவரிடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய படங்கள் உலகத்தின் கலை அரங்குகள் அத்தனையிலும் இருக்கின்றன, இன்னும் நீங்கள் இந்த ஓவியத்தை வரைய வேண்டுமா, முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு ரெனாயர் சொன்ன பதில், த பெயின் பாசஸ்,
தி பியூட்டி ரிமைன்ஸ் என்று விநாயகர் குறிப்பிட்டார். வருத்தங்கள் வலிகள் ஓடிவிடும், ஆனால் அழகு நிரந்தரமாக இருக்கும் என்று. வருத்தங்கள் வலிகள் எல்லாம் ஓடி மறைய இன்று டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களுடைய அழகும் அன்பும் நிறைந்த வாழ்க்கை நம் முன்னால் நிறைந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை நிறுவனங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும், மனித உறவுகளை மேம்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்களுடைய திருவடிகளிலே மீண்டும் உங்களுடைய லட்சியங்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இந்த நினைவு அஞ்சலியை நாம் நிகழ்த்துகின்றோம். அவருடைய புகழ் என்றென்றும் வாழ வேண்டும். வாழிய தவமணி தேவி திருப்புகழ் வாழிய வாழியவே, மலரினும் மெல்லிய மருத்துவ மாமணி வாழிய வாழியவே. வணக்கம். 1990ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 1993ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் KMCH செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கோவை மருத்துவ மைய ஆராய்ச்சி அறக்கட்டளையில் நான் பணியில் இணைந்தேன். பிறகு படிப்படியாக பல்வேறு கல்லூரிகள் நமது அறக்கட்டளையால் தொடங்க பெற்றன. செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்ட நாள் முதலாக அம்மையார் அவர்களுடன் ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகளை பெற்றதோடு அவர்களிடமிருந்து புதிய அனுபவங்களும் வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தது. அவருடன் பணியாற்றிய நாட்கள் எனக்குள் ஒரு புதிய பார்வைகளை உருவாக்கின. அம்மையாரது கனவு மிக பெரியது. அதனை தனது கடின உழைப்பால் வென்று காட்டியவர். அம்மையார் அவர்களின் ஒவ்வொரு செயல்களிலும் திட்டங்களிலும் நானும் என்னுடன் பணியாற்றியவர்களும் உடன் இருந்து இரவு பகல் பாராது கடும் முயற்சிகள் செய்து இந்நிறுவன வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தோம் என சொல்லிக்கொள்வதில் நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடன் இருந்து பணி செய்தவன் என்ற பெருமை எனக்கு உண்டு. அம்மையார் அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் திறமையையும் அறிந்து ஊக்குவிக்கும் தாயுள்ளம் கொண்டவர். அதனால்தான் எங்களின் எண்ணம் அறிந்து செயல்பட வைத்தார். நல்ல மனித வளமே நல்ல நிறுவனத்தை உருவாக்கும் என்ற சிந்தனை உடையவர் அம்மையார். அவர்கள் தான் தோற்றுவித்த கல்வி நிறுவனங்களின் வாயிலாக மாணவர்களுக்கு மனித நேயத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியையும் கற்பிக்க வேண்டுமென்ற உயரிய சிந்தனையை உடையவர். அச்சிந்தனைகளே இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கும் எமது கல்வி நிறுவனங்கள் அதற்கு சான்று. தன்னை விட தன்னை சார்ந்து இருக்கும் பணியாளர்களின் நலனை பேணும் அம்மையார் 6/6/2026 அன்று நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். இன்னும் அவர் பல காலம் நம்முடன் இருந்திருந்திருக்கலாம். இன்று இல்லையே என்பதை நம் மனம் ஏற்க மறுக்கிறது. ஆனாலும் ஓய்வு என்பதையே அறியாத அம்மையார் இன்று நிரந்தர ஓய்வில் இருக்கிறார் என நினைத்து மன ஆறுதல் கொள்ள வேண்டியிருக்கிறது. அம்மையார் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். அவர்கள் நம்முடன் இல்லாவிடனும் அவரின் ஆசிகளுடன் அவரிடமிருந்து பெற்ற அனுபவங்களுடன் முன்பு இருந்ததை விட பல மடங்கு உத்வேகத்துடன் நிறுவன வளர்ச்சிக்கு உறுதுணையாக பணியாற்றுவோம் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. இந்த அவையில் அம்மையாரின் நினைவுகளை நீள நினைந்து ஒவ்வொரு செயலையும் இன்னும் சிறப்பாக செய்வோம் என்று இந்த நேரத்தில் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவர் மற்றும் அரங்காவலர்கள் சக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கம். 40 வருடங்களுக்கு பின் செல்கின்றேன். தவமணி தேவியையும் நல்ல பழனிசாமியும் அமெரிக்காவில்
டெட்ராய்ட் நகரம் ப்ளூம்ஃபீல்டில் அவருடைய இல்லத்தில் சந்திக்கின்றேன். இந்த நிறுவனங்களை வரைபடங்களை எடுத்துக்கொண்டு ஒரு வாரம் அங்கே தங்கினேன். எங்களுக்கு காலையில் உணவளித்து விட்டு ஆஸ்பத்திரி செல்வார்கள். மாலை உணவிற்கு திருப்பியும் வந்து எங்களுக்கு சமையல் செய்து உணவளிப்பார்கள். மிகவும் அன்புடன் ஆதரவுடன் ஒரு இல்லத்தரசியாக எங்களை கவனித்துக் கொண்டார்கள். ஒரு டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். நல்ல பழனிசாமிக்கு பெரிய ஆசை, கொங்கு நாட்டில் இந்த நிறுவனத்தை கொண்டு வர வேண்டும் என்று. என்னுடைய 4 சகோதரர்கள் அப்பொழுது அமெரிக்காவில் இருந்தார்கள். ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு நாள் இரவு தவமணியிடம் கேட்டேன், தவமணி, இந்த வாழ்க்கை அருமையாக இருக்குது, நல்ல பங்களா இருக்குது, நல்ல வேலையில் இருக்கார், டாக்டராக இருக்காங்க, டாக்டருக்கெல்லாம் அமெரிக்காவில் பெரிய மரியாதை, நீங்கள் ஒரு குழந்தை நல மருத்துவராக இருக்கீங்க, எதுக்கு வந்து இந்த அல்லல் பட்டு கோவையில் வந்து இதை ஆரம்பிக்கணும்? நான் டிராயிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கு செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, பழனிசாமிக்கு பெரிய ஆசை, இதை செய்ய வேண்டும் என்று பெரிய ஆசை. ஒரு ராத்திரி பகல் முழுக்க இதே கனவு தான். மனைவியாக அவருக்கு நான் துணை நிற்பேன் என்றார்கள். அப்போ இவங்க 2 பேரையும் அர்த்தநாரீஸ்வரர் உருவமாக பார்த்தேன். உமை ஒரு பாகமாக பார்த்தேன், உமையின் பாகமாக அவரை பார்த்தேன். இது 2-3 ட்ரிப் நான் போயிருக்கேங்க யூஎஸ்க்கு இந்த விஷயமாக. திருப்பியும் ஒரு பெரிய முடிவெடுத்து இந்தியாவுக்கு வந்தார்கள். ஒரு சிந்தனை எனக்கு வருகின்றது. பழுத்த இலை மரத்தில் ஒட்டி கொண்டு இருக்க முடியாது, அது நிலத்தில் விழத்தான் விழும், மண்ணோடு மக்கி உரமாக மாறிவிடும். மிருகங்களும் அப்படித்தான். இறந்த பிறகு அதனுடைய தோல், நினம், எலும்பு எல்லாவரும் உரமாக மாறிவிடுகின்ற, உபயோகமாக மாறிவிடுகின்றது. மனித இனம் ஒன்றுதான், இறப்பிற்கு பின் எந்த பயனும் இல்லை. இன்று நினைத்து பார்த்தால் தவமணியின் வாழ்க்கை ஒரு உபயோகமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. பிறப்பில் சொல்லுவாங்க, செடி கொடிகள் எல்லாம் உயிர் வாழ்கின்றன. மிருகங்களும் அப்படித்தான். மனித இனம் உயிர் வாழ்கின்றன. அடுத்த கட்டமாக உயர்வான வாழ்க்கை வாழ்கின்றன. அதற்கு மேல் உன்னதமான வாழ்க்கை வாழ்கின்றன. அதற்கு மேல் தெய்வீக வாழ்க்கை வாழ்கின்றன. இது 4 பரிணாமங்கள். இந்த 4 பரிணாமங்கள் கண்டவர் தவமணி. எங்களுக்கு இங்கே வாரம் 10 நாளுக்கு ஒருக்க மீட்டிங் நடக்கும். அவருடைய இன்வால்மெண்ட்டு, அவருடைய ஒரு செயல்கள், உறுதுணையாக நிற்பது, அறிவுரை கூறுவது, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத செயல்கள். ஒரு மகளாக பிறந்தார், ஒரு மனைவியாக வாழ்ந்தார், ஒரு சிறந்த தாயாக இருந்தார், சிறந்த மருத்துவராக இருந்தார், சிறந்த கல்வியாளராக இருந்தார், சிறந்த கொடையாளராக இருந்தார், சிறந்த மனித பண்புடையவராக இருந்தார். அவருடைய இந்த செயல்கள் அவருடைய உன்னத நிலைக்கு சென்றிருக்கிறது. அவரை இன்று நாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்றால் அவர் ஒரு வரிக்கும் அவர் உகந்தவராக இருக்கின்றார். கடோபூஷணத்தில் முக்தியை பற்றி சொல்லுவாங்க. இந்த இறந்தவுடன் முக்தி அடைவது என்பது எல்லோருக்கும் வேண்டுவது தான். 3 விதமான மனிதர்கள் உண்டு.
அறிவுடையோன், பலமுடையோன், செல்வமுடையோன். அது சக்திமான், கல்விமான், தனவான்னு சொல்லுவாங்க. இந்த 3 பண்புகளையும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு முக்தி என்பது ஏற்படுகிறது என்று கடோபனிஷத்தில் சொல்கிறாங்க. கல்விமான் தன்னுடைய கல்வியை அடுத்தவுடன் பகிர்ந்து கொள்வது, தனமான் தன்னுடைய தனத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, சக்திமான் தன் சக்தியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது. இதை பகிர்ந்து கொள்ளும்போது சாதாரண மனிதன் உயர்ந்த மனிதனாகின்றான். உயர்ந்த மனிதன் உன்னதமான மனிதனாகின்றான். உன்னதமான மனிதன் இறைநிலையை அடைந்து தெய்வீக மனிதனம் ஆடுகிறான். முக்தி என்பது நிச்சயம் கிடைக்கும். தவமணியின் ஆன்மா கட்டாயம் முக்தி பெறும். கட்டாயம் முக்தி பெறும். பல்லாயிரக்கணக்கான மகளிர்களும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை உயர்த்தி இருக்கின்றார்கள். கனிவான மொழி, கனிவான வார்த்தை, ஆழ்ந்த சிந்தனை, விரிந்த பார்வை, செயலாற்றம், இதெல்லாம் அவருக்கு பிறப்பு குணங்கள். ஔவையாரின் வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இரவாமை வேண்டும் என்று கேட்டார். இரவாமை இல்லாவிட்டாலும் கூட இறந்து விட்டால் அதை தவிர்க்க முடியாது. பிறவாமை வேண்டும் என்று கேட்டார். தவமணி தேவிக்கு முக்தி உண்டு, பிறவாமை உண்டு. அவர் என்றென்றைக்கும் நம் மனதில் தங்கி கொண்டிருப்பார். என்றென்றைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் வழிநடத்தி செல்வார். அவருடைய சிந்தனை என்றும் மாறாத ஒன்றாக இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். An honor to truly speak about a woman whom I admired greatly. Admired greatly because there are a lot of people who tell us, do what I say. I want to repeat, there are a lot of people in the world who will tell you, do what I say. But there are very, very few people in the world who can say, live like I lived. And Tavamani falls into that class of people who can tell, live like I lived. Today I will classify her life into 3 S's, the alphabet yes. The first yes was a woman who had a strength of steel. A strength of steel that would be displayed in the way she would conduct her astounding life. She was a fantastic student, right from her school. She did her MBBS in India and then her pediatrics in the United States, and there was absolutely no necessity for her to say that anything and everything that's my husband's desire will be my desire. So when Chairman had this relentless dream of building a hospital in India, she would say yes to it, whatever the price. And the price, ladies and gentlemen, was much bigger than what one can imagine. It was not an easy task for her to say, go and build your dream when I will look after your 2 teenage sons who will be left behind in the United States. Mohan and Purni were young teenagers, the most rebellious part of their age. And quoting Mohan Paladiswamy, he says, I do not know how my mother did it. Those were the most difficult times in her life. She would make food for us for all the 7 days on a Sunday. She would ensure we lacked nothing. She would continue to focus that we studied and we were extraordinarily students because she never left that focus. And if you thought that was difficult, have you thought about the emotional breakdown a mother will go when she's separated from her 9-year-old son who would travel all the way to India to stay alone with our chairman? I don't know what a great dad he was.
trust that this young child could live without a mother. Not many mothers can do that. To say, go build your dream while I stand and take guard. This journey would never end with Dr. Thavamani. Chairman's dreams were momentous and large. It doesn't end with the starting of KMCH. He wanted to make the hospital bigger. He wanted college, institution after institution after institution. And every single time, Dr. Thavamani will say, stop, we have to bring an end to this. But there was no way anybody can stop Chairman. As anybody who's worked with Chairman will understand, if he says yes, it can never be a no. But every time an institution was completed, Dr. Thavamani will take it as her own child. She would give 100%. She would give 200%. Whatever it mattered, to make sure this dream that she did not want would finally succeed, and Chairman would get the glory that the city, this town and the country gives. I've asked her in several occasions, I said, Dr. Thavamani, how do you do it? She said, my philosophy is clear. If I do not know that, the family will split. We will be divided. There will be nothing that will exist. And therefore, his dreams will always be my dreams. Have you thought about that? In a world where women say, I want to be liberated, this is the greatest liberation. Where a woman says, I will stand and ensure my family will always come above my interests in life. But nothing is greater than the way she would handle a crisis. Finally, when Chairman was sick with COVID, the way she handled it is something phenomenal. I do not know how many of you know the story. If Chairman lives today, it's because of her. All of us felt when he was put on the ECMO that she should be shifted to MGM Hospital, Chennai. She came and told me, you will never shift her out of this hospital. If he lives, he will live in KMCH. If he dies, he will die in KMCH, and therefore he lived today. I can assure you, if he went to MGM, he would have never done it. And nobody other than Dr. Thavamani that day put her foot down. She said, I do not want to listen to another statement of shifting. That was her strength. A strength that looks like weakness was not weakness. It was a strength which was way beyond the understanding of most people. And that is the first yes I wanted to talk to you about. The second yes about her was a simplicity demonstrated in the greatest level of humility I've seen in a leader. It was not about the way she dressed. Not about the way she would talk and engage herself with people. But it was the fact that she never, ever wanted to be in center stage. She never wanted anyone to praise her. There were many occasions when the Women's Day, I would tell Dr. Thavamani, can we do a story about your life? And she'll say, no, you will never do a story about my life. I don't want that. She was so happy to see her husband on stage receiving all the glory. There was no problem with that. She was so happy to see her children on stage, to see her colleagues on stage, when very often she was the reason they were on stage. And I'm not joking about that. It's absolute honesty. She never wanted to be on the center stage. You know what's the problem of the greatest leaders in the world? The lack of ability to ever come up and say, I made a wrong judgment. And Dr. Thavamani is probably the only person in whom I saw this amazing capability of coming and saying that I judged something wrongly. When we were building this cancer building, she came many times to me and said, you know, Dr. Matthew, I think you're going totally overboard. You, along with Ramani Shankar, is pushing Chairman to build a 5-star hotel, not a hospital. She said, you're pushing him to put investment on technology and equipment that is financially doesn't make sense. And she told this several times.
And when the new cancer block was inaugurated, she was the first person who walked up to me and said, "Do you know what you build along with chairman is transformational. It will change the way healthcare will be seen in this part of the country. What you have created is fantastic." Who am I? A person 20 years younger to her, an employee working in a company. She was the vice chairman of the hospital, the wife of my chairman. She need not have said anything in life. That to me is the highest level of humility. When a leader comes to somebody who doesn't deserve to be told and come and say, "You know what, I judged this wrongly." How many of you sitting here can emulate this? When you celebrate today and say, "She's a great woman." And the last and the third is the sensitivity she had for people. Astounding. It was to a level I've never seen. Let me quote Mathura Paldiswamy. She says to me, she was the greatest mother I have seen. She says she was my mother, she was my mentor, she was my cheerleader, she was my everything. She said, "I've never seen anybody who could be that person I could lean on." But that she went to say she was the mother of everyone. Whether it's a ward girl, whether it was a student, whether it's a staff, whether it's a teacher, come to her and she said she would give her everything to listen to you, to give compassion to you. One of my young colleagues in my department was telling, one day I told her I'm having a problem with a maid at home. Every time she sees me, she'll ask me, "Is everything good at your home?" She was there for everyone, despite class, despite anything. She would like to be their friend. She was always worried whether I had a meal. It's crazy. Even when she was sick and dying, she would ask us, "Did you eat?" She was astoundingly beautiful. You know, the grace that she had in her sensitivity was beyond anything I have seen. I have seen great people dying. I have seen people of eminence, spiritual leaders dying. When Dr. Thavamani was dying, she was gasping. She took out the mask, looked at each one of us and said, "Thank you so much for everything you have done for me." Can you imagine that? That is grace. That is grace to a level that I've never ever seen in any human being. To me, she was the most beautiful, the most amazing woman that I have encountered in my life. And I'm not lying. Today, if you want to pay tribute, how many of you today can say, "I want to emulate her"? In the strength that she had to hold a family together beyond anything, to hold the dreams of her husbands together beyond anything. How many of you today can say, "When I walk back from this place, I want to be like her. I want to be like her in her humility. I want to be like her in the love and sympathy that she has for people around her." Before I close, I want to read something to you which to me was so profound. King Solomon is considered the wisest of all the kings that lived on this earth. There is a whole book in the Bible called the Proverbs, the words of wisdom that he writes. 3,000 years before, he describes what he calls a woman of virtue. And he says, "A wife of noble character, who can find? She is worth far more than rubies. Her husband has full confidence in her and lacks nothing of value. She brings him good, not harm, all the days of her life. She opens her arms to the poor and extends her hands to the needy. Her husband is respected at the city gate, where he takes a seat among the elders of the land because of her." Unbelievable. 3,000 years back, this man says, a woman of great virtue is she who will ensure that a husband will be respected in the city and the country because of her. Seriously, can you think about that fact?
She watches over the affairs of her household and does not eat the bread of idleness. Her children rise up and call her blessed. Her husband calls her blessed and praises her. Ladies and gentlemen, this is Dr. Tavamani. Thank you. Chairman, Dr. Nalaji Palaniswamy, ladies and gentlemen, dignitaries on the dais and off the dais, grief and deep reverence that I stand here this afternoon representing the GRG institutions and my own GRG family to pay respects to late Dr. Tavamani Palaniswamy. I think after Dr. Matthews' address, it's very difficult to get back to normalcy. It was a very profound description of Dr. Tavamani. I don't know if I can match that, Dr. Matthew. She was a visionary pediatrician, pioneering medical professional, institution builder, and a very benevolent educator. She symbolized quiet strength, boundless empathy, and unrelenting spirit for excellence in thought and action. She was a mother, like Matthew said, to the thousands whose life she impacted. She dedicated her life to uplifting healthcare in this Western region, empowering youth through education, and serving the community with unmatched compassion with our chairman. In her own words, I just want to repeat what she used to, I believe, often say. Our aim is to instill in our students the importance of becoming responsible global citizens, poised to make a positive impact on society. Her unwavering commitment to integrity, respect, and empathy served as the bedrock for the KMCH group. Her career spanned decades of clinical and academic excellence, both here in India and abroad. I don't want to repeat what others have said, but despite her international success, her heart remained in India. She returned to India, and that set new benchmarks in healthcare both in the pediatric and neonatal healthcare across Western Tamil Nadu. And driven by a passion to transform society through learning, she laid the foundation for world-class healthcare, technical, and general educational institutions in our Coimbatore region, which we are truly proud of. Dr. Tavamani recognized early on that healing extends beyond hospital walls. So all the world-class educational institutions and ecosystems under this banner of Dr. NGP Research and Educational Trust and KMCH Trust, we saw institutes spanning nursing, pharmacy, allied health sciences, physiotherapy, arts and science, engineering, teacher training, and general schooling. She received many awards, we all know. Her leadership extended across the broader academic and civic landscape. She served on the planning board and research committees of Bardiyar University. She was very active in Confederation of Indian Industry. She led as the president of the Indian Academy of Pediatrics, and in recognition of her exemplary services, she was also accepted as a fellow of both the American and Indian Academy of Pediatrics. She's won many, many awards. The list is long. But on behalf of the GRG family and all our institutions, I convey our heartfelt condolences to our chairman and the members of the bereaved family. Her legacy of grace, wisdom, and service will continue to guide and inspire all of us, especially myself, because she had a very, very long relationship both with my mother-in-law, Srimati Chandrakanti, and later on after her demise with myself. I want her noble soul to rest in peace. But before I conclude, I just want to leave a suggestion to the family, to Arun. I request that you establish a Dr. Tavamani Young Medical Professionals Fellowship Program to nurture the next generation fellows of healthcare leaders. The fellowship would be designed to develop clinically competent, ethically grounded, and socially responsible medical professionals who can lead with compassion, innovation, and excellence.
The program would provide a structured platform for emerging medical professionals to strengthen their leadership capabilities, enhance interdisciplinary collaboration, engage in community health initiatives, and cultivate a lifelong commitment to patient-centered care. Through mentorship to these fellows by eminent clinicians, exposure to healthcare management, research, public health, and innovation, I'm sure the fellowship will create a cadre of future healthcare leaders equipped to influence clinical practice, health policy, medical education, and community well-being, thereby leaving a lasting impact on the healthcare ecosystem in her name. I urge the family to give this a deep thought. I conclude thanking the committee for giving me the honor and privilege to deliver this memorial address. Let me end with a few lines from the poem, A Psalm of Life by Henry Longfellow. Quote, "Lives of great men and women all remind us we can make our lives sublime. And departing, we leave behind us footprints on the sands of time." And that is what Dr. Dhavamani has done. Thank you. Pranams. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அவையினருக்கும் திரு டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்களின் குடும்பத்தாருக்கும் என் இனிய வணக்கம். இந்த மேடை வழக்கமான மேடைகளை விட வித்தியாசமானது. இதில் உணர்ச்சி ஓடைகள் ததும்பி நின்றன. டாக்டர் மேத்யூவின் பேச்சு உங்களுக்கு அதை உணர்த்தியிருக்கும். அதனால் இந்த மேடை முற்றிலும் வித்தியாசமானது. பிறப்பது இயற்கை, வாழ்வது ஒரு வாய்ப்பு. ஆனால் பிறர் வாழ்வில் ஒரு ஒளியாக மாறுவது தவம். ஆதலினால் தவமணி தேவியாயிற்றோ உங்கள் பெயர். கோபியின் மண்ணின் மணி சென்னையில் மருத்துவ மெருகேறி ஒரு மன்னன் கைப்பிடித்து கடல் கடந்து கண்டம் கடந்து மழலை மருத்துவம் படித்தது ஒரு பரிமாணம். அங்கு ஒரு தாயாக 3 முத்துக்களை பெற்று நன்மக்களாக வளர்த்தது. எங்கள் தலைவரையும் 4வது குழந்தையாக வளர்த்தது. ஏனெனில் அவர் மனதில், உங்கள் மனதில் அவர் ஒரு குழந்தை என்றோ. இது இன்னொரு பரிமாணம். அமெரிக்கா உயரம் அளித்தது, ஆனால் இந்திய கனவு இங்கு அழைத்தது. இங்கு நீங்கள் இருவரும் அமைத்தது மருத்துவமனை அல்ல, உயிர் காக்கும் ஆலயம். ஆதலினால் அன்றோ இறைவனும் அங்கே ஓய்வின்றி பணிபுரிகிறான் உங்களை பார்த்து. கல்லூரிகள் அமைத்தீர். இல்லை இல்லை, அவை கனவு பார்க்கும் தொழிற்சாலைகள் இளைய தலைமுறையினருக்கு. சிகரம் தொட்டும் விருது மழை பெய்தினும் அன்பும் எளிமையும் அரவணைப்பும் உங்கள் அணிகலன் ஆகின. என் மருத்துவ கனவான கருத்தரிப்பு மையத்தை நனவாக்க கடந்த 1/4 நூற்றாண்டு பயணத்தில் என் கைப்பிடித்து தோள் கொடுத்து நிழல் மரமாக இருந்ததற்கு எவ்விதம் நன்றி சொல்வேன். உங்கள் தலைமுறை கனிந்த பொழுது அக்கனிகள் இவ்வுலகம் காணும் பொறுப்பினை என கழித்தது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு சான்றளித்தீர். எப்படி நன்றி சொல்வேன்? என் வாழ்வின் சில இருள் தருணங்களில் உங்கள் அணைப்பில் அமைதி கண்டேன். அப்பொழுது நீங்கள் அனுப்பிய குறுஞ்செய்தி என்றென்றும் என் நினைவு பெட்டியில். அதை வாசிக்கிறேன். Do not blame yourself for the events around you. Sometimes we have no control over situations. God created us and has all these plans for us. We are just puppets in the show. Let us believe that everything happens for a reason which we do not know. Trust God and pray for health. Love you. இந்த குறுஞ்செய்தியும் அதனுள் மணக்கும் உங்கள் அன்பும் என்றென்றும் என் நினைவில். எப்படி நன்றி சொல்வேன்? உங்கள் பரிசு மழையிலும் பலமுறை நனைந்துள்ளேன். ஏன், நான் அணிந்திருக்கும் இச்சேலையும் நீங்கள் அளித்த பரிசுதானே. உங்கள் அமைதியான பயணத்தில் கொரோனா என்னும் புயல் வீசிய பொழுது, கொடிய புயல் வீசிய பொழுது, எங்கள் தலைவரை அது தாக்கிய பொழுது கண்களில் கண்ணீர், ஆனால் உள்ளத்தில் உறுதியுடன் சாவத்திரியாக மாறி யமனிடம் போராடி மீட்டீர்கள் எங்கள் அன்பு தலைவரை. இப்பொழுது மட்டும்
எப்படி விட்டு செல்ல மனம் வந்தது உங்களுக்கு? இன்று எங்கள் இழப்பிற்கு பரிமாணங்கள் இல்லை. KMCHன் ஒவ்வொரு இடத்திலும் உங்களை காண்கிறோம். இனி உங்கள் நினைவாக அமையவிருக்கும் மழலை மருத்துவமனையில் காவல் தெய்வதையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அறிவோம். எங்கள் நினைவு தோட்டத்தில் என்றும் உங்கள் மனம் வீசிக்கொண்டிருக்கும். இதற்கு மேல் எனக்கு வார்த்தைகள் இல்லை, கண்ணீர் மட்டும்தான் மல்குது. வணக்கம். இன்று என் சகோதரியின் நினைவஞ்சலி. இந்த நினைவஞ்சலிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். தாய் செய்த அருந்தவத்தால், தந்தை செய்த பெருந்தவத்தால் விந்தை செய்த வந்தவளே, குள்ளம்பாளையம் என்ற கிராமத்தில் உதித்த கோபுர கலசமே, கோவைக்கு சேவை செய்ய வந்த கொங்கு வம்சமே, மண்ணிலே கிடைத்த மாமணியே, கண்ணில் கலந்த நீர்மணியே, கல்வி சோலையை வளர்த்த பூமணியே, மருத்துவ சேவையை தந்த மாமணியே, தவத்திலே கிடைத்த எங்கள் தவமணியே, என் அன்பு சகோதரியே, நீ நினைத்தது போல் பூச்சியத்தை ராஜ்யமாக்கக்கூடிய புத்திசாலி மனிதரான என் அண்ணா நல்லா பழனிசாமியை கரம்பிடித்தாயே. கரம்பிடித்த கையுடன் மேலை நாடுகளுக்காக அங்கு பணிபுரிய சென்றாயே. சென்ற இடத்திலே 3 குழந்தைகளுக்கும் தாயாக நின்றாயே. அது மட்டுமல்ல, திரைகடலோடி திரவியம் தேடு, தேடிய திரவியத்தை நம் தேசத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தாயே. அதற்காக தன் கணவரையும் அழைத்து கொண்டு திரும்பி தேசத்திற்கு வந்தாயே. தேசத்திற்கு வந்தது மட்டுமல்ல, மருத்துவ சேவையை மக்களுக்கு அளித்தாயே. உயிர் காக்கும் உத்தமையாக திகழ்ந்தாயே. ஒரு நல்ல எண்ணத்துடன் மக்களுக்கு, கோவை மக்களுக்கு சேவையை செய்து கொண்டு இருந்தாயே. கடிகாரம் உள் நின்றாலும் உன் மணியோசை எப்பொழுதும் நிற்பதில்லை. இரவு வர பகலும் காத்திருக்கும், நிலவு வர இரவும் காத்திருக்கும். உன் மணியோசையை கேட்பதற்காக நானும் காத்திருப்பேன். எப்பொழுதும் எந்த நாளாக இருந்தாலும் இரவு 9 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள்ளே என்னுடன் எப்பொழுதுமே கலந்துரையாடுவார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்பார். கண்ணையன் எப்படி இருக்கின்றார்? ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது மனம் உருகிவிடும். ஆனால் அப்போ தான் கேட்பேன், அண்ணா தூங்கிட்டாரான்? அண்ணா இல்லை, முழிச்சிட்டு நம்ம கேட்குற, நான் பேசுகிறது கேட்டுட்ருக்கான்னு சொல்லுவாங்க. இப்படி அவருடைய மணியோசைக்காக, கைபேசியின் மணியோசைக்காக நான் காத்திருப்பேன். எனக்கு அன்பிற்கு அன்னையாகவும், அழகான சகோதரியாகவும், தோழியாகவும் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்த தவமணி தேவி அவர்களை நினைத்தாலே என் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த இரவு வரும் பொழுது அவர்களுடைய நினைவுதான் என் மனதிலே உதித்து கொண்டிருக்கும். பொறுப்புகள் முடிந்ததென்று காலன் அவர்களை கூப்பிட்டாள் என்று காற்று வந்து எப்படி அவர்களுக்கு நன்றி செலுத்த மறந்ததோ, காலன் கூப்பிட்டான் என்று நீ சென்று விட்டாலும் நான் உங்கள் உடன்பிறப்பாக நாங்கள் எல்லாம் வாடுகிறோம் மேலா துயரத்திலே. கை கொடுத்த கணவனுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும், எனக்கு தெரியும், சாவித்திரி எப்படி கணவனினுடைய உயிரை காப்பாற்ற நினைத்தார்களோ அதுபோல் உடல் நலம் கூட தன்னுடைய உடல் நலம் பாராமல் கொரோனா என்ற கொடிய நோயில் தாக்கப்பட்டிருந்த பொழுது தன்னோட உடல்நலத்தையும் பாராமல் எப்பொழுதுமே 24 மணி நேரம் அவருக்காக தவமிருந்து கொண்டிருந்தார்கள். கந்தர் சஷ்டி கவசத்தை கரைத்து குடித்து கொண்டிருந்தார். இந்த கணவனின் மறுபிறையை பார்த்து ரசித்து பார்த்தவள், மனமோள மாங்கல்யம் என்று நினைத்தவள், தன்னுடைய குழந்தைகளுக்காக வெளிநாட்டில் இருந்து வரவழைத்த மருமகளை பற்றி பெருமையுடன் கூறிக்கொள்பவள். மருமகள் மதுராவை பற்றி சொல்லும் பொழுது
என் மருமகள் மதுரா எங்கள் வீட்டின் குலவிளக்கு என்று பலமுறை சொல்லுவாள். என் மகள் அருணை அங்கிருந்து கோவை மகரத்துக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்காக அழைத்து வந்த என்னுடைய குலவிளக்கு என்று பெருமையுடன் கூறிக்கொள்வதை என் மனதில் இன்னும் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பூரணியை பற்றி கூறும் பொழுது, என் பூரணி இன்றைக்கு வருகின்றால் அவள் நகைக்கடையில் நகை வாங்கி வர வேண்டும் என்று என்னிடம் கூறிவிட்டு செல்லும். எங்கே வாங்கினா நல்லா இருக்கும், எப்படி போகணும், எத்தனை பவுனுக்கு வாங்கணும் என்று ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு முறையும் என்னுடன் பேசிக்கொண்டே இருக்கும். இதுபோல் அந்த கணவனுக்காக தன்னுடைய உயிரையும் உடல்நலத்தையும் பாராமல் அவருக்கு சேவை செய்த ஒரு நல்ல பெண்மணி. அவர் வாயிலை எழும்பொழுதெல்லாம் கண்ணையனை பார்த்துக்கொள் எனக்கு கூறுவது, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று அடிக்கடி என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். ஏன் 5 நாட்களுக்கு முன் கூட என்னுடன் பேசுகிறாங்க, இறப்பதற்கு 5 நாள் முன்னாடி கூட என்னுடன் நல்லா பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல எண்ணம் கொண்ட ஒரு பெண்மணியை பற்றி எனக்கு கொஞ்சம் பேசுவீர்களா என்று என்னை வந்து கேட்கும் பொழுது எனக்கு நிறைய பேசுறதுக்கு வரும். அக்காவை பற்றி நிறைய சொல்லணும்னா புள்ளி விவரம் சொல்லி முடிக்க இன்றைய பொழுதும் போதாது. நிறைய பேசுவோம், நிறைய சொற்கள் சொல்லுவோம். இன்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கப் போகுது என்று பல விவரங்களையும் கல்லூரியை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்போம். மருத்துவ சேவையும் மட்டுமில்லை, கல்வி சேவையும் செய்து கொண்டிருந்த இந்த பெண்மணிக்கு மாளாத துயரத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இருந்தும் அவர்கள் செல்லும் பொழுது காலம் கூப்பிட்டான் என்று சீக்கிரமாக சென்று விட்டார்களே, பொறுப்புகள் முடிந்ததென்று தன் பொறுமையுடன் நடந்து சென்றது நம் உடன் பிறந்த சகோதரிகளாக வாட வைத்து பெருந்துயரத்தில் வாட வைத்த என் உயர்ந்த சகோதரியே, எங்களையெல்லாம் வாழ வைத்த தவமணி தேவியே, உனக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே தெரியவில்லை. இது மட்டுமில்லை, உதிராத பூக்களும் இல்லை, உறையாத பனியும் இல்லை, உயர்த்துறவாத மனிதனும் இல்லை. அப்படியே புதிராக வந்த வாழ்க்கையில் புதையலாக வந்தீர்கள் நீங்கள். இன்று புகழ் விரும்பாத புன்னகையோடு சென்று விட்டீர்கள். சுவாசிக்க ஆளில்லை என்று அலைந்தது காற்று, துள்ளுவதற்கு மீன் இல்லை என்று துடித்தது அலைகள், அல்ல தாயில்லை என்று அலைந்தது குழந்தை. நான் எனக்கு அரவணைக்க சகோதரி இல்லையே என்று இன்று வாடிக்கொண்டு இருக்கின்றேன். அதற்கு அண்ணாவுக்கு அவர்களுக்கும் மற்ற அவர்கள் மருமகள் மகனுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அக்காவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். வணக்கம். என்னையும் இங்கு அழைத்து பேச சொன்ன உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் தவமணி பழனிசாமி அவர்களுக்கும், நான் ஒரு சிறிய வியாபாரி, என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து சேர்மனையும் அவங்க ஃபேமிலியும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் திரு ஆதிமூலம் நாயுடு அவர்கள். அத்தகைய ஒரு ஏற்பாட்டினை அவர் செய்ததனால் நான் அவருடன் இதுவரை தொடர்ந்து ஒரு நண்பராக இருந்து வருகிறேன். திரு தவமணி அவர்களை பற்றி பேச வேண்டுமென்றால் எல்லோருமே நிறையா சொல்லிட்டாங்க. நமக்கு ஏதோ கொஞ்சம் தான் தெரியுங்க. அவங்க ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஒரு டாக்டர் அவங்க உடம்புக்கு சரியில்லாமல் அந்த காலத்தில் நாங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் காலையில் ஒரு நிமிஷம் அவருக்காக ப்ரே பண்ணிக்குவோம். அவர் குணமடைந்து வந்ததுக்கு பின்னால் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டரை இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே அவங்க எவ்வளவு பண்பானவர்கள் என்பது நான் நிறைய பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. 1 or 2 இன்சிடென்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆனால் எங்களுடைய மருத்துவத்தினால் மட்டுமல்ல, உங்கள் போல் நண்பர்களுடைய ப்ரேயர்னால தான் அவருக்கு நல்லாச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இது அப்படிங்கிறது நான் ரொம்ப இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். மற்றபடி அவங்க பற்றி எல்லா விஷயங்களையும் பேசிட்டாங்க. மிகவும் உணர்ச்சி பூர்வமாக டாக்டர் மேத்யூ பேசினார்.
எனக்கு ஒரு சின்ன எனக்கு மற்றவங்களோட இங்கே நானும் இந்த காலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பெருமை ஒரு ஆற்றிருக்கிற தொழில் எல்லாம். டாக்டர் அவங்க தனிப்பட்ட முறையில் இத்தனை பெரிய அச்சீவ்மெண்ட்டு பண்ணிட்டாருன்னு நாம் நினைக்க முடியாது. மாட்டு வண்டி போல் 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி சக்ஸஸ் மேனுக்கு மேலே ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரோடு சேர்ந்து தான் அவங்க வண்டி எடுத்தாங்க. அதனால தான் இந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பெருசாக ஆகிறதுக்கு ஒரு 2 பேருமே ரொம்ப வெரி நைஸ் பீப்புள், வெரி சிம்பிள், கர்வமே கிடையாது. அதனால் கடவுள் வந்து அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ கூட தவமணியும் பாரு நம்மளை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் இதாக இல்லை. அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப சிறப்பானவங்க. எனக்கு ஒரு சின்ன அவங்க குடும்பத்தாரை கேட்டுக்க விரும்புகிறது, இந்த ஊருக்கு இவ்வளவு செஞ்சவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு சின்னதாக ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய யோசனை ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக மிக நலிந்த முதியோர் இல்லம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு மெடிக்கல் எய்டோட வாழ்வாதாரத்தோட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அந்த அம்மா பேரில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க பேரில் அன்னதானம் பண்ணலாம், அது ரொம்ப சிறப்பாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தாப்பில் இந்த புவர் சில்ட்ரனுக்கெல்லாம் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்து செய்யலாம். அப்புறம் ஒரு சின்ன ஹால் கட்டி அந்த ஹாலில் வந்து ஒரு 50 பேர் ரொம்ப வில்லேஜில் இருக்கிற பீப்புள், ரொம்ப டவுன் ட்ரேடடாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்வதுக்கு உதவலான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ டாக்டர் நல்லாஜி பேரில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவர் பேரில் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அதனால் டாக்டர் தவமணி பேரில் எல்லா வில்லேஜ்லேயும் ஒரு சில மெடிக்கல் சென்டர் வச்சு அதில் முதல் உதவி அளிக்கலாம், அவங்க ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கலாம் எல்லா வில்லேஜஸ்லேயும் முடிஞ்ச அளவுக்கு. காரணம் வந்து இந்த கிராமம் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தது, ரோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்த காலத்திலேருந்து டாக்டர் வந்து இது ஆரம்பித்ததுக்கு பின்னால் எவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்குங்கிறது இங்கே உள்ள நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் பேர் நடக்கிற மாதிரி, அவர் புகழ் பரவுற மாதிரி, அவரை பற்றி நம்ம எல்லாம் நினச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பல காரியங்கள் அவர் பேரில் செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த ட்ரஸ்ட்டு மூலிமா அது ஏதாவது எல்லாம் பண்ணோன்னாங்கன்னா நாங்கள்லாம் கூட உறுதுணையாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக இருக்கிறோம். மற்றபடி நான் ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. டாக்டருக்கு வந்து இப்போ தவமணி இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு. இருந்தாலும் அவங்க ஃபேமிலி பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. தவமணியமாக பண்ணியிருக்கிற முதல் வேலையை இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நடத்துறதுக்கு டாக்டர் அருண் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி, கல்வி நிறுவனங்கள் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு மதுராவை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி டாக்டர் தவமணி அவங்களுக்கு உதவியாக அவளுடைய பெயர் நிலைக்கும்படி செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். இந்த அவையில் குழுமி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக சேர்மன் ஐயா, அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மருத்துவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி மேடத்துக்கு கூட எனக்கு ரொம்ப கொஞ்சம்தான் அவங்களோட அறிமுகம் அண்டிது. ஒரு தடவை இதே அரங்கத்தில் பட்டமளிப்பு விழாவுக்காக நான் இங்கே வந்தப்போ அவங்களோட நெருங்கி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தடவை அவங்க வீட்டில் நம்ம நடிகர் சிவகுமார் சார் வந்து திருக்குறள் 100 அப்படின்னு ஒவ்வொரு குறளுக்கும் அவருடைய ஒரு வாழ்க்கை சம்பவத்தை தொகுத்து எழுதுகிற ஒரு நிகழ்ச்சி, அதை வந்து சேர்மனையா வீட்டில் உட்காந்து நாங்கள் ஒரு 7-8 ஃபேமிலி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி அழகாக ஒரு லஞ்ச் கொடுத்தீங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ அந்த ஒரு தருணத்தில் அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இது கிடச்சிது.
ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பெண்மணி. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஷீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் விமன். இவ்வளவு பேரும் பேசுனதை கேட்கும்போது அவங்க எவ்வளோ அழகாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய முடிஞ்சுது. சில மனிதர்கள் வாழும் காலத்தினால ஆக்சுவலாக நினைவு கூறப்படுறதில்ல, பட் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையால் நினைவு கூறப்படுறாங்க. அந்த வகையில் தான் நம்ம தவமணி மேடமும் அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையால் தான் நம்ம எல்லாரும் அவங்கள நினைவு கூறுறோம். இப்போ கண்ணகி மேடம் ஜஸ்ட் சொல்லிட்டு போனாங்க, பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இயற்கை, வாழ்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பு, ஆனால் பிறரோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரம். அதை அவங்க அழகாக சொன்னாங்க. உண்மையாலுமே அதை நான் ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கூட மேத்யூ சார் பகிர்ந்துட்ட விஷயங்கள் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவங்க எவ்வளவு ஒரு பெரிய ஜேர்னியை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆடியோ விஷுவல் போட்டாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் ஆஃப் த லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்து நிறுவனங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர் வந்து தே கேன் ட்ரீட் thousands ஆஃப் பேஷண்ட். ஒரு எஜுகேஷனிஸ்ட் வந்து ஒரு thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த ரெண்டையும் ஒரு சேர செய்து எஜுகேஷனிஸ்டாகவும் இருந்திருக்காங்க, டாக்டராகவும் இருந்திருக்காங்க, ஒரு சமூக சேவகராகவும் இருந்து லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தவங்க அப்படின்னா நம்ம மேடம் தான். அவங்கள வந்து நம்ம இன்றைக்கி நினைவு கூறுறதுல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நான் முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி வந்து மருத்துவங்கிறது ஒரு தொழில், ஆனால் அதை மனித நேயத்தோடு இணைந்து செய்யும்போது தான் அது ஒரு பெரிய வரமாக மாறுது. அந்த பெரிய வரத்தை இந்த ஃபேமிலியே செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஒரு பெரிய குழந்தை நல மருத்துவர். அவங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு அங்கே அவங்க நிறைய அனுபவத்தையும் அவங்களுடைய சர்வீஸையும் அங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு பிக் டெசிஷன் டு கம் பேக் டு இந்தியா. இங்கே வந்து எஸ்பெஷலி நம்ம கோவை மாநகரத்தில் நிறைய ஐகானிக் பில்டிங்ஸ் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா எங்களோட ஓன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஐகானிக் பில்டிங் ஆஃப் கோயம்புத்தூர்னு சொல்லுவோம். அது மாதிரி மெடிக்கல் உலகத்தில் ஒரு ஐகானிக் பில்டிங் அப்படின்னா KMCH. அதோடைய ஒரு நிமிர்ந்த தோற்றம், அது எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு ரமணி சங்கர் சார் ஹூ ஸ்போக் ஹியர். அவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நிறுவனத்தை அமைத்து இந்த கோவை மாநகரத்து மக்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை கொடுக்க முடியும். எங்கேயோ சென்னைக்கோ அமெரிக்காக்கோ சிங்கப்பூருக்கோ எங்கேயும் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்க வேண்டியதில்லை, அவ்வளவு சிகிச்சையும் இங்கே தரமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு கனவோட சேர்மனையாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அவங்க துணை நின்று ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவங்க ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜில் நம்ம நிறையா பேர் இப்போ வந்து ஒர்க் லைஃபுக்கும் ஒரு மாதிரி நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் நடுவால் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. செகண்ட் இயர் ஆஃப் மெடிசனில் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி ஒரு சிறந்த மருத்துவராகவும் வந்திருக்காங்க, ஒரு சிறந்த பெண்மணியாக, ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக வந்து அவங்க ஒர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா, இதையும் நம்மளால் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பில்டிங்ஸை கட்டிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நோயாளி வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த கதவுகளை கடந்து போகும்போது ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு திருப்தியோடையும் போகிறது தான் பெரிய மனிதநேயம். அதை KMCH டெஃபினட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. வி ஆர் ரியலி ப்ரவுட் தட் திஸ் இன்ஸ்டிடியூட் இஸ் பிளேஸ்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் இட் இஸ் ரீச்சபிள் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அதே மாதிரி இந்த KMCHோட வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கு எவ்வளோ இருந்ததுன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மித்தவங்கெல்லாம் பேசும்போது நம்மளால் கேட்க முடிஞ்சுது. அவங்களோட தொலைநோக்கு பார்வை. ரெண்டாவது, there is no compromise to quality. அதை நானே பார்த்துருக்கேன். there is no compromise at all for quality. அதே மாதிரி நோயாளிகள் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற அந்த பண்புகள் தான் இந்த அடித்தளம், ஒரு பேஸாக இருக்குது இந்த KMCHக்கு. அதுக்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுது. ஒரு சொசைட்டி முழுமை அடையணும் அப்படின்னா அதில் கல்வி வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அசட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக NGP குழுமத்தை அமைச்சு இந்த NGP குழுமத்தின் வழியாக ஆல்மோஸ்ட் லைக் மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட், மெடிக்கல், பாராமெடிக்கல்,
என்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து, இப்படி எல்லாத்தோட சேர்ந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட்டாக இந்த என்ஜிபி குழுமத்தில் அறக்கட்டையில் கட்டளையில் கொண்டு வந்து நிறைய மாணாக்கர்களுடைய லைஃப்பில், அதாவது அவங்களுக்கு பட்டம் வழங்குறது மட்டும் ஒரு வேலை இல்லாமல் அவங்களுக்கு பட்டத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல மனிதராக வரணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்த இந்த இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நிஜமாலுமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நாட் பில்டிங் த பில்டிங்ஸ் பட் ஆல்சோ த ஹியூமன் கேபிட்டல். அதை தான் மேத்யூ சாரும் சொன்னாங்க. ஹியூமன் கேபிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு என்ன கொடுத்தா அவங்க வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களோ அந்த திறனை வளர்த்து விடுறதுல இந்த விஷயங்கள் நல்லா போயிட்டுருக்குது. அவருடைய எளிமை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அப்ரோச்சபிள் டு எவ்ரி ஒன், வெரி ஈஸிலி க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஒரே நாளில் என் கூட பேசும்போது ஐ ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஹர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பண்பு அவங்களுக்கு. ரெகக்னிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்துச்சு. ஃபெலோ இங்கேயும் as well as அமெரிக்காவில் அவங்கள வந்து மருத்துவ உலகத்தில் ஃபெலோவாக அங்கரிச்சாங்க. ஆனால் வந்து அந்த அங்கீகாரங்கள் வந்து அவருக்கு பெருசாக தோணலை. பிகாஸ் அவங்க வந்து ஒரு நோயாளியுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கறது, ஒரு வலியின்மையை கொடுக்கறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது, ஒரு ஃபேமிலியில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது தான் அவங்க வந்து ஒரு பெரிய விருதாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து இவ்வளோ பேசிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான இது. இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க வந்து ஆஸ் ஒரு 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 பர்சனாக நம்ம கூட இங்கே இல்லை, பட் டெஃபினட்டாக அவங்களோட ஆன்மா இங்கே இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலையும், அவங்களுடைய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும், அவங்களுடைய ஒவ்வொரு மருத்துவ இதுலேயும் கட்டாயமாக அவங்க இருப்பாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க மேலே போனப்புறம் தான் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஒரு இது நமக்கு எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அந்த மாதிரி இனி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும், அமையக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், கண்ணகி மேடம் சொன்னாங்க குழந்தைகள் நல மருத்துவம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அமையக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் மேடத்துடைய பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய கருணை எப்பவுமே இருக்கும். நம்ம வழியில் போகும்போது அவங்களுடைய நல்லவைகளை நினைவு கூர்ந்து அந்த வழியில் நம்ம நடக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய நினைவாஞ்சலி. இந்த தருணத்தில் நான் வந்து நம்ம சேர்மன் ஐயாக்கும் அவங்க குடும்பத்துக்கும், மேடம் விட்டுட்டு போன இடத்த நிரப்ப முடியாது யாராலையும், பட் அதை கடந்து நம்ம இன்னும் மேலே மேலே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளரணும், அதற்கான முயற்சிகளை எல்லாரும் எடுக்கணும்னு கேட்டுட்டு இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ மேடம். மிக ஒரு வருத்தமான செய்தி, ஒரு பேரிழப்பு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருப்பினும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவரும் பேசிய பேச்சை கேட்ட பின்னால், அந்த குறும்படத்தை பார்த்த பின்னால், அவர் ஆற்றிய சேவைகளையும் தொண்டுகளையும் பார்க்கும்போது நமக்கு அவர் மிகவும் மனது கனமாக இருந்தால் கூட சற்று ஆறுதலாகவும் ஒரு மன நிறைவாகவும் இருக்கின்றது. பிறப்பு என்பது நமது கையில் இல்லை, இறப்பு என்பதும் நமது கையில் இல்லை. ஆனால் இதற்கிடையில் சிறப்பாக வாழ்ந்து மறைந்த டாக்டர் தவமணி தேவியார் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். இதற்கு முன்பு பேசியவர்களுக்கும் நான் சொன்னேன், என்னுடைய பேர் கடைசியாக போடுங்கன்னு சொன்னேன். இதற்கு முன்னாடி பேசியவர்களுக்கும் எனக்கும் அவர்களை விட எனக்கு 2 சிறப்பு தகுதிகள் உண்டு. ஒன்று, இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எவருமே தவமணி தேவியாரிடம் என்னை விட அதிகமாக பரிச்சயம் பழகியவர்கள் யாரும் இருக்க முடியாது. காரணம், இப்போது பேசியவர்கள் அனைவருமே தவமணி தேவியார் அவர்கள் கோவை மாநகருக்கு வந்து கோவை மெடிக்கல் ஆரம்பித்த பின்னால் தான் பழக்கமானவர்கள். ஆனால் எனக்கு அவர்கள் கோவை மாநகருக்கு வருவதற்கு முன்னாடி, அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி, என் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்லூரியில் இருந்தே பழக்கம். She was my classmate. Nearly 60 years of கான்டாக்ட். அவங்களோட எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தாவே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வந்து காலேஜில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஷீ யூஸ் டு பி வெரி குவைட், சிம்பிள், ஜென்டில், மாடஸ்ட், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் லேடி. நல்லா படிப்பாங்க, படிக்கிறது தான் அவங்களுக்கு.
ஆனால் அதே சமயம் நல்லா விளையாடுவாங்க. அவங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக இருக்கும். ரொம்ப அழகாக எழுதுவாங்க அவங்க. ரொம்ப அப்புறம் விளையாட்டுலேயும் மிக ஆர்வம் கொண்டவர். எங்கள் காலேஜில் ஹாஸ்டலில் அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் 2 அவங்க லேடிஸ் சாம்பியனாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த குறும்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அவங்க ரிங் இப்போ விளையாடுறாங்களா, டென்னிக்காய் ரிங் டென்னிஸ் விளையாண்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கல்லூரியில் நானும் கிராமத்திலிருந்து வந்தவன் தானே, அதனால இந்த ரிங் டென்னிஸ் தான் நாங்கள்லாம் பழக்கம். எங்கள் கல்லூரியில் ஆடவர் பிரிவு, மகளிர் பிரிவு மற்றும் ஆடவர் மகளிர் இருவரும் சேர்ந்து மிக்சட் டபுள்ஸ் என்றும் கேம்ஸ் இருக்கும் மெடிக்கல் காலேஜில். அந்த கேம்ஸில் ரிங் டென்னிஸில் நானும் டாக்டர் தவமணி அவர்களும் பார்ட்னர்ஸ், மிக்சட் டபுள்ஸ் பார்ட்னர்ஸ், பால் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் அண்ட் ரிங் டென்னிஸ் எல்லாம் நாங்கள் காலேஜ் அளவிலும் மற்றும் இன்டர் காலேஜ் இன்டர் மெடிக்கல் செல்ல வேண்டு பல பரிசுகளை பெற்றிருக்கின்றோம். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னவென்று கூறுவேண்டால், இங்கே இருக்கின்ற யாராவது டாக்டர் தவமணி, டாக்டர் பழனிசாமி அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றீர்களா? யாராவது anybody who attended, please raise your hand. Yeah, there is close relatives. Yeah. So when I was a 4th year student, she got married 1969. I also attended a marriage in Kullambalayam village, sir. தவமணி தேவியை பற்றி எல்லோரும் மிக அருமையாக கூறினார்கள். அவர் வாழ்க்கை பற்றி கொண்டால் நான் எதுவும் கூற வேண்டியது கிடையாது. என்னுடன் தவமணி தேவிக்கு மிக நெருக்கமானவர்கள் என்னுடைய கிளாஸ்மேட் டாக்டர் சந்திரபாலன். ப்ளீஸ் கெட் அப். இஸ் டாக்டர் பத்மாவதி, டாக்டர் சந்திரபாலன்ஸ் ஒய்ஃப். Dr. Padmadi? Yeah, she's the one who has gone to Kanjivaram to select the sarees for Tavamani's marriage. So, you're a clear, yeah. Shantamani, I remember. Very nice to see some of my old friends. Agave, it's very sad. She's no more now. இருந்தாலும் சமுதாயத்திற்காகவும் மக்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் சேவை செய்வதையே தனது தவமாக இருந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து மறைந்த டாக்டர் தவமணி தேவியார் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடைபெறும் நமது நிறுவனங்களினுடைய அறங்காவலரும் இயக்குனருமான மேடம் தவமணி அவர்களுடைய புகழஞ்சலி கூட்டத்தில் அமர்ந்துள்ள சேர்மன் சிற்பி ஐயா சோசுவாமி உட்பட பேராசிரியர்கள், மருத்துவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பேசினாங்க. நான் சார்ந்த நிறுவனத்தில் அம்மாவோட இன்வால்மெண்ட் என்ன அப்படிங்கிறது 2 வார்த்தை பதிவு பண்ணலான் இருக்கேன். இப்போ டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நான் அவங்க கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் பிறந்தவன். அந்த குடும்பத்தோடு 2 தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் பரிச்சயமான குடும்பம். ஐயா அவர்கள் மேடமோட அப்பா KMS என்று சொல்வார்கள், எங்கள் ஊரிலே குள்ளம்பாளையம் சேர்மன் என்று சொல்வார்கள். அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பிலே 1960 70 வரை கோபி யூனியன் சேர்மனாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அன்அப்போஸ்ட். அந்த காலத்திலே யூனியன் சேர்மன் தான் பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி வழங்கும் அதிகாரம் இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது எங்கள் கிராமத்தில் எனது அப்பாவிற்கு அவர்தான் போஸ்டிங் போட்டு கொடுத்தவர். 23 வயதிலேயே எங்கள் அப்பா என்னோட கிராமத்தில் தலைமை ஆசிரியர் இருந்தவங்க. ஐயா அவர்கள் அதே போன்று இப்போ சொன்னார்கள் 1969 திருமணத்தில் அப்பா அவர்களுக்கு ஐயா திருமணம் KMS அரிசி ஆலை என்று எங்கள் பக்கத்து கிராமத்திலே அங்குதான் அரிசி ஆலை ஐயா வச்சுருந்தார்கள். எங்கள் கிராமத்துக்காரங்களாம் அங்கே தான் போய், எங்கள் பகுதியில் நெல் அதிகமாக விளையக்கூடிய இடம், அங்கே தான் போய் அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த பக்கம் புகழ்பெற்ற குடும்பம் KMS ஐயா குடும்பம். அதில் 69 சேர்மன் மேடம் அவங்க மேரேஜில் அந்த ஸ்டோர்ஸ் பொறுப்பாளராக எங்கள் அப்பா பணியாற்றுவார். தலைமை ஆசிரியராக இருந்தாலும் ஐயா கூப்பிட்டு பொறுப்பு. அப்பா மீது அவ்வளோ எங்கள் குடும்பத்தின் மீது ஐயாவுக்கு பரிச்சயம் உண்டு.
இப்படி இருக்கின்ற பொழுது அது ஒரு அந்த எங்கள் பகுதியில் ஒரு படித்த டாக்டர் முருகையன் மேடம் வடிவக்கா அவர் பக்கத்து கிராமத்திலே திருமணம் செய்து கொடுத்து அவரும் அமெரிக்காவில் இருந்தவர். எங்கள் பகுதியில் ஒரு பண்பான குடும்பம். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐயாவிற்கு 6 பேத்தி 2 பேரன்கள். டாக்டர் சேது அருண் உட்பட 2 பேரன்கள் 6 பேத்திகள், அனைவருமே அமெரிக்கன் போர்டு டாக்டர்ஸ். அது ஒரு செய்தி. எங்கள் பகுதியிலே அனைவருமே அமெரிக்காவில் போகும்போது டாக்டர் முருகையன் பொண்ணு 2 பேரும் அமெரிக்கன் போர்டு. இந்த மாதிரி ஒரு படித்த குடும்பம், கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த குடும்பம். நான் 1990 ஃபார்மசி முடித்துவிட்டு ஐயா அவர்களிடம் பரிந்துரைக்காக எங்கள் அப்பா அழைத்து சென்றார்கள். அப்பொழுதுதான் கோவை மருத்துவ மையம் ஆரம்பிக்கப்பட்டது. ஐயாவுடைய பரிந்துரையில் தான் நான் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன் ஃபார்மசிஸ்டாக. அப்பொழுது சேர்மன் வந்துட்டாங்க. அருண் சார் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருந்து தான் போகிறார். அவர் ஸ்டெயின் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கார். ஐயா அங்கே இருக்காங்க. நாங்கள்லாம் அப்போது பேச்சுலராக இருக்கிறதுனால ஒரு 12 மணி நேரம் ஐயாவுடைய மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு பழக்கம். 1992 மேடம் வர்றாங்க. வந்து கொஞ்ச நாள் இருந்தால் ரேஸ் கோர்ஸ் வீட்டுக்கு போனாங்க. இதில் தான் இருப்பாங்க. இப்போ இதில் எல்லாம் சொன்னது என்னென்னா, மிக எளிமையான ஐயாவிடம் இருந்து மேடமோட அப்பாவே ரொம்ப எளிமை. எங்கள் பகுதியில் ஒரு 50 ஏக்கர் சொத்து, கல்யாண மண்டபம், சினிமா தியேட்டரு, லாட்ஜ், இந்த மாதிரி நிறையா இருந்தாலுமே எளிமையாக தான் இருப்பார். கோபியிலேருந்து நாங்கள் வரும்போது காரில் கொண்டா டிரைவர் விட்டாங்கன்னா பஸ்ஸில் தான் வருவார். இங்கே வந்து எடுத்துக்குவார். அவ்வளோ பெரிய சொத்துக்காரர் இருந்தால் எளிமையாக இருப்பார். எல்லாத்தோடையும் நல்லா பழகுவார். ஒரு பொது வாழ்க்கையில் இருந்து நேர்மையானவராக பணியாற்றியவர். அப்படி மேடம் அவர்களை ஒரு நாள் வந்தவர், நான் ஃபார்மசியில் இருக்கிறபோது உமேஷ் வான்னு கூட்டிகிட்டு போய் மேடத்துக்கிட்ட அறிமுகப்படுத்தினார். இந்த பையன் நம்ம பக்கத்து கிராமத்து பையன், உங்கள் அப்பாவுக்கு நான் தான் போஸ்டிங் போட்டு கொடுத்தேன், எந்த பொறுப்பாக இருந்தாலும் கூட சின்சியராக பண்ணுவான்னு ஐயா என்னை அறிமுகப்படுத்தி மேடம் அறிமுகப்படுத்தினார். இன்றுடன் 36 மாதம் 4 மாதம் 15 நாட்கள் இன்றுடன் முடிகிறது. இந்த நிறுவனத்துடன் என்னை ஒப்படைத்து, நான் பணியாற்றுவேன் என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டேன், ஒப்படைத்து கொண்டவன். அதே போன்று மேடம் எங்கள் பகுதியில் அருண் சார் மேரேஜ், பூபதி பூரணி மேரேஜுக்கெல்லாம் போகும்போது நான் தான் அம்மாவோட போய் அந்த பகுதியெல்லாம் போவேன். எல்லாத்தோட எளிமையாக பழகுவாங்க. அவங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிறது எளிமை, திட்டமிடல். ஒரு பிளான் பண்ணிக்குவாங்க. அடுத்த நாள் போகிறதுனா ஒரு டைரியிலெல்லாம் எழுதி நாளைக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிற திட்டமிடல், அதை செயல்படுத்துறது. இதுதான் அம்மா நம்மகிட்ட கற்றுக் கொடுத்தது. அப்படி இருக்கிற போது 92 அவங்களும் டாக்டர் பிவிசி துரைசாமி 2 பேர் தான் கன்சல்டன்ட்டு. அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தவர், மேடம் அமெரிக்காவிலிருந்து வந்தவங்க. இந்த மெடிசன் டோசேஜ் பற்றியெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் மேடத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டெய்லி பேஸில் இருந்தது. 95 பூரணி ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ்னு அந்த நிறுவனம் ஆரம்பித்து என்னை பார்க்க சொன்னாங்க ஐயா. அப்போ போகும்போது மேடம் அப்படியே படிப்படியாக கல்லூரிக்கு போயிட்டாங்க. திருமணம் எனக்கு 2001 ஐயா வந்து பண்ணி வச்சாங்க. என் மனைவி முடிச்சுட்டு வந்ததையுமே மேடம் கூப்பிட்டு எம்எஸ்சி படிக்க சொல்லணும்னு எம்எஸ்சி கொடுத்தாங்க. பிஎட் படித்தாங்க. அதே போல் எனக்கு பையன் பிறந்து அவர் சேர்மன் வந்து ஸ்டெயின்ஸில் சேர்த்து விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான முந்தின தலைமுறையிலிருந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கற்றுக்கிட்டு அவங்களோட நான் பழகிட்டு இருக்கிறோடைய வாய்ப்பு. அந்த நிறுவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை மீட்டிங் வந்து நாங்களாம் வெளியூரில் நடக்கும்போது மேடம் எங்களோட தங்கியிருக்கப்போ எங்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரு 5 பேர் குடும்பத்தோடு போவோம். மேடம் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு குழந்தைகள் என்ன படிக்கணும், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறத மேடம் வந்து நிறைய எங்களுக்கு சொல்லிட்டு பொறுமையாக எளிமையாக தான் இருப்பாங்க சந்திக்கிறது. அதில் அதே மாதிரி நான் சார்ந்த நிறுவனத்தில் எப்படி 2 எம்ப்ளாயிகளோட பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் அது கன்செஷன் பண்ணி ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. இந்த ஆண்டு கூட ஒரு பையன் சப்ளை போகிற பையனுக்கு ஒரு ஃபார்மசி படிக்கணும்னு சொன்னால் மேடத்தை சந்திக்க முடியல. அப்போ கொடுத்தப்ப கூட ஒருத்தர் சொல்லி ஃப்ரீயாக சேர்த்து இப்போ அந்த பொண்ணை இந்த வருஷம் சேர்த்து விட்டுருக்கு. இந்த மாதிரி பலவாரம். அதே மாதிரி உறவுகளில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. உறவுகள்லேயே நிறையா பேர்த்துக்கு எங்கள் ஊர் பக்கம் உதவி பண்ணுவாங்க. மேடத்தோட 2 அத்தை எங்கள் கிராமத்தில் தான் இருக்காங்க. அந்த குடும்பம் நேராக வந்தால் மணி பார்க்க வர்ற அப்படிம்பாங்க. ஐயா அடிக்கடி சொல்வது உண்டு, மணி ஒன்று தான் என்னோட உழைப்பையும் என்னதையும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. அம்மா அப்பா மேலே அவ்வளோ பாசம். இன்றும் ஆயாவுக்கு 100 வயதை கடந்து அம்மாவோட மேடத்தோட அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு நர்சிங் எல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுத்து மேடம் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தவங்க நம்மளோட பணியாற்றி ஜூன் 6ஆம் தேதி மாலை இதான் கிராமத்திலையும் கேட்குறாங்க, எத்தனையோ நோயாளிகளுக்கு ஒரு நோய்க்கு பிணியிலிருந்து வெளிவரக்கு வைத்தியம் பண்ண நம்ம மருத்துவமனையில் மேடத்துக்கு வைத்தியம் இல்லை என்கிறதா நினைக்கிற போது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு மன கஷ்டமாக இருக்கிறது. ஊரிலும் இதுதான் கேட்குறாங்க, இவ்வளவு பேருக்கு சேமன் கூட அவ்வளோ கஷ்டத்திலிருந்து காப்பாற்றணுமே, ஏன் மேடத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 2020 மரணத்தின் தெய்வம் காலன் ஐயாவிடம் போட்டியிட்டான், அவன் தோல்வி அடைந்தான். 26 நமது மேடம் அவரிடம் தோல்வி அடைந்து விட்டார்கள். இதுதான் இயற்கையின் சதி. அம்மா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த எளிமை, உழைப்பு, இதையெல்லாம் நாம் உள்வாங்கி
பணியாற்றி இந்த நிறுவனத்தில் எப்பவும் போல ஒரு தலை சிறந்த நிறுவனமாக மாற்ற வேண்டும் என இந்த நேரத்திலே அனைவரும் உறுதியேற்று இந்த புகழஞ்சலி கூட்டத்தின் வாயிலாக அம்மா துயிலுகின்ற திசை நோக்கி அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து நம்மளை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் உள்ள இயற்கையை வேண்டி அமர்கிறேன். சான்றோர் பெருமக்கள், தாய்மார்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பேராசிரியர், கோவைக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே புகழ் சேர்க்கக்கூடிய சிற்பி ஐயா அவர்களுக்கு வணக்கம். தன்னுடைய துணையை பிரிந்து இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி என்ற சொல்லுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா டாக்டர் நல்ல பழனிசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், தாய்மார்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பார்க்கிறேன் ஒரு பெரிய மகாநாடு நடக்கிற மாதிரி கூட்டம் சேர்ந்திருக்கிறது. ஒரு தேவ ரகசியத்தை உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். தயவு செய்து அதை வெளியில் சொல்லிவிடக் கூடாது. அது என்ன தேவ ரகசியம்? 1897 ஆண்டு அமெரிக்காவிலே சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார். 1893 சிகாகோவில் சொற்பொழிவு. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் அங்கே தங்கினார். 1897 அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வர்றார். ராமேஸ்வரத்துக்கு வந்தார், மதுரைக்கு வந்தார், கும்பகோணத்துக்கு வந்தார், எக்மோருக்கு வந்தார். அப்போ ஒரு சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவிலே சுவாமி விவேகானந்தர் எல்லோரையும் பார்த்து ஒன்று சொன்னார். இது 1897. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தையும் வழிபட வேண்டாம் சொன்னது சுவாமி விவேகானந்தர். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தையும் வழிபட வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒன்றே ஒன்றுதான். அது இந்திய நாடு, பாரத தாய். அதைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். அது என்ன 1897 50 ஆண்டுன்னு ஒரு கணக்கு போட்டாரு. கணக்கு எப்படி போட்டாரோ தெரியல. 1897 50வது ஆண்டு எப்போ வரும்? 1947 வந்துருச்சு. 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு நாம் சுதந்திரம் பெற்றோம். முன்னாலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 50 ஆண்டு என்று வரையறுத்து சொன்னவர் சுவாமிஜி விவேகானந்தர். சரி, சுதந்திரம் கிடைச்சது. எல்லா பெருமக்களும் முருகனிடத்திலே போய் வேண்டினார்கள். இதுதான் தேவ ரகசியம், வெளியில் சொல்லக்கூடாது. முருகனிடத்திலே போய் வேண்டினார்கள். எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்து விட்டது. முருகா, எங்களுக்கு கல்வி வேண்டும், எங்களுக்கு மருத்துவம் வேண்டும். இந்த ரெண்டும் போதுமான அளவு கிடையாது. எங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். முருகப்பெருமான் எல்லாரையும் பார்த்தார். முக்கியமாக கொங்கு நாட்டு பெருமக்களை பார்த்தார். கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக இன்னும் 94 நாட்களில் ஒரு மங்கையர்க்கு அரசியை அனுப்புகிறேன். எத்தனை நாள்? 94 நாள். 1947 ஆகஸ்ட் 15 94 நாள் கணக்கு போட்டு பாருங்க. 1947 நவம்பர் 17 உங்களுக்காக கல்வியையும் மருத்துவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு மங்கையர்க்கு அரசியை நான் அனுப்புகிறேன். முருகப்பெருமான் அனுப்பினார். குள்ளம்பாளையத்துக்கு சீட்டு விழுந்தது. நம்முடைய தவமணி தேவி அவர்கள் அவதாரம் செய்தார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர்கள் வளர்ந்தார்கள். பழனிசாமி ஐயா அவர்களை கைப்பிடித்தார்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது நிரூபிக்கப்பட்டது.
கடைசியாக முருகப்பெருமான் அவர்களை பார்க்கிறான். அம்மா, ரொம்ப தொண்டு செய்து விட்டாய், கொஞ்சம் அமைதி அடைவாயாக. அது எப்போ? முருகனுக்கும் தவமணி தேவிக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த உறவு, அந்த பாசம், பக்தி எல்லையில்லாதது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. தவமணி தேவி அம்மாவுடைய அப்பா பேர் என்ன? சுப்பிரமணியம். கைப்பிடித்த கணவர் பேர் என்ன? பழனிசாமி. அட, ஏன் வேறு வேறு வரப்படாதா? சரி, தவமணி தேவி எத்தனை எழுத்து? 6 எழுத்து. யாருக்கு 6 எழுத்து மந்திரம்? முருகனுக்கு. 6 எழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவான். நம்மை மருதமலைக்கு அம்மையார் எவ்வளவு கொடை கொடுத்திருக்கிறார்கள், முருகனுக்கென்று எவ்வளவு அள்ளி தந்திருக்கிறார்கள். முருகன் பார்த்தான், தன்னுடைய திருவடிகளில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும், அதுவும் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதம் 6வது மாதம் 6ஆம் தேதி, அதுவும் 6, 2026, அதுல ஒரு 6. சரி, அதுக்கப்புறம் அஞ்சலி வேற நாள்ல வைக்கப்படாது, அதுவும் 6ஆம் தேதி. இன்னைக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026. இன்னொன்று சொல்லட்டுமா? சஷ்டி திதி. அன்னையார் மறைந்தது சஷ்டி திதி. சஷ்டின்னா எத்தனாவது? 6வது. வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம். வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம். பாம்பன் சுவாமிகள் இறைவனோடு 2 கலந்தது வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம். அன்னையார் இறைவனோடு கலந்தது வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம். இங்கே வந்து உட்கார்ந்த உடனே கணேஷ் என்ற ஒரு அன்பர் எனக்கு இந்த குறிப்புகளை எல்லாம் தந்தார். முருகப்பெருமான் தான் அவரையும் அனுப்பி வைத்தான். முருகப்பெருமான் இதை அனுப்பி வைத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? என் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு என்ன பேரு? பாலசுப்பிரமணியன். சரி, நான் பேசுகிறேன். நான் எத்தனாவது ஆள்? இந்த பட்டியலை பாருங்க. சிற்பி ஐயா பேசினாங்க, புவனேஸ்வரன், ரமணி சங்கர், மேத்யூ செரியன், கண்ணகி, நந்தினி, கீதாலட்சுமி, சரஸ்வதி கண்ணையன், ஜெகதீசன், ராமகிருஷ்ணன், உமா மகேஸ்வரன், 11 பேர். நான் தான் 12வது ஆள். முருகனுக்கு எத்தனை கண்ணு? 12 கண்ணு. முருகனுக்கு எத்தனை கை? 12 கை. அதனால் கவலைப்படாதீர்கள். முருகப்பெருமான் அந்த அன்னையாரை தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து அவர்களுக்கு என்றைக்கும் நிலையான ஒரு ஆன்ம சாந்தியை தந்திருக்கிறான். ஆன்ம சாந்தின்னா என்ன? எனக்கு பேர் எனக்கு அப்படி போட்டிருக்காங்க இங்கே. உடல் நோய் தீருவதற்கு மருத்துவம், உள்ளத்து நோய் தீருவதற்கு கல்வி, 2ஐயும் தந்த பெருமைக்குரியவர்கள் தவமணி தேவி அவர்கள். பெரிய மருத்துவ சாம்ராஜ்யம். நான் அப்படி பார்க்கிறேன். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாத டாக்டர்கள் எல்லாம் 4 மணிக்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். எவ்வளவு கூட்டம்! இதுதான் அந்த அன்னையாருடைய பெருமைக்கும் புகழுக்கும் தொண்டுக்கும் தன்னலமில்லாத தன்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அன்புதவள் முகம் எங்கே, அருள் சுரக்கும் விழி எங்கே, அமுதமூறி இன்பொழுகும் திருவாயில் இனிக்கின்ற பேச்செல்லாம் எங்கே எங்கே, என்புருக்கும் திறம் எங்கே, எழிலுகுக்கும் தவமணித்தாய் எங்கே எங்கே, பொன்புரையும் திறம் எங்கே, மோகன புன்சிரிப்பும் எங்கே என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆன்மா முருகப்பெருமானுடைய திருவடிகளில் சாந்தி அடைந்து விட்டது. பகவான் ரமணர் திருவண்ணாமலையிலே இருக்கிறார். அவருடைய தாயார் அழகம்மையார் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார்கள். கடைசி காலம் திருவண்ணாமலையில் மகனோடு இருக்க வேண்டும். ரமணர் வேதாந்தி, உங்களுக்கெல்லாம் தெரியும். ரமணரோடு தாயார். ரமண பகவான் வீட்டுக்கு வீடு பிச்சை எடுப்பார். பிட்சா
நோன்பு. அதை எடுப்பார், எடுத்து அம்மாவுக்கு கொஞ்சம் போட்டுட்டு அவரு கொஞ்சம் சாப்பிடுவார். ஆசிரமம் உண்டாகி விட்டாலும் அப்படித்தான் தொண்டு. அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அசந்துட்டாங்க. ரமணருக்கு தெரிந்து விட்டது, இது நிறைவு நாள். அம்மாவை மடியில் போட்டுக்கிட்டார். பகவான் ரமணர் கீழே உட்கார்ந்து அம்மாவை மடியில் போட்டுக்கிட்டார். அம்மாவுக்கு மூச்சு இழுக்குது. பக்கத்தில் உட்கார்ந்தார். என்ன செஞ்சார் தெரியுமா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. மட மட மடன்னு திருவாசகம், சிவபுராணம் 95 வரி அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஈர்த்தி திரு அகவல், 3வது தலைப்பு திரு அண்ட பகுதி, 4வது தலைப்பு போற்றி திரு அகவல், 5வது தலைப்பு திருச்சதகம், 6வது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், 7வது தலைப்பு திருவம்பாவை, 8ஆம் தலைப்பு திரு அம்மானை, 9ஆம் தலைப்பு திருப்பொற்சுன்னம். மடமடன்னு பாடிக்கிட்டே இருக்காங்க. வருது ராத்திரி 8 மணி ஆச்சு. யாரும் சாப்பிடல, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு, நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. பகவான் ரமணர் ஒரு பாட்டு பாடினார். இதுதான் ஆன்ம சாந்திக்கு பாடப்படக்கூடிய பாட்டு. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனேன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். கடவுளே, எனக்கு வேறு பற்று கிடையாது, உன் பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவனேன். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனேன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனேன். ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானான். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயேன். இந்த உலகம் போதும், இந்த வாழ்க்கை போதும், நீ வான்னு கூப்பிடு, நான் உங்ககிட்ட வரணும், அருள் புரி. படிச்சாரா? அம்மாவுக்கு அடங்கி விட்டது. ராத்திரி 8 மணி, எல்லாரும் சாப்பிடல. காலையிலிருந்து பகவான் ரமணர் அம்மாவை தொட்டு கும்பிட்டார், எந்திரிச்சார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. என்னடா பிணத்தை போட்டுட்டு சாப்பிடுறதா? என்ன சொன்னார் தெரியுமா? திருவாசகம் ஆன்ம சாந்தி பாட்டு. திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. நீங்க யாரும் சாப்பிடல, காலையில் முடிச்சு பட்னி கிடக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடாவிட்டால் என் அம்மாவினுடைய மனம் சாந்தி அடையாது. வாருங்கள் எல்லாரும் சாப்பிடுங்கள். பகவான் ரமணரும் உட்கார்ந்தார். எல்லாம் சாப்பிட்டாங்க. திரும்ப வந்தார். திருவாசகம் தொடர்கிறது. முழுக்க திருவாசகம் மொத்தம் 658 பாட்டு. 658 பாட்டையும் பாடுகிறார் பகவான் ரமணர். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி, 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு என்பதற்கு சிவபுராணத்தில் குறிப்பு. பகவான் ரமணர் அந்த பாடல்களை பாடினார். அம்மாவை அடக்கம் செய்தார்கள். மாத்ரு பூதேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலையில் உருவாக்கப்பட்டது. நான் இந்த மண்டபத்துக்குள்ள வர்ற பொழுது சிவபுராணம் என் காதுகளில் ஒலித்தது. அது ஏற்பாடு பண்ண புண்ணியவான்களுக்கு 1000 முறை நன்றி தெரிவித்து வணங்குகிறேன்.
எது கிடைக்கும், என்ன சொன்னா என்ன கிடைக்கும்? ஒருத்தர் சொல்றார் திருவாசகத்தில் 17ஆம் தலைப்பு அன்னை 10, அதை படிச்சா நல்ல கல்யாணம் ஆகும். 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படிச்சா நல்ல குழந்தை பிறக்கும். இப்படி சொன்னார். நான் கேட்டேன், கடவுள் கிடைக்கணும்னா என்னையா செய்கிறது? கடவுள் அது யாரு கேட்பா? ஒருத்தனும் கேட்க மாட்டேன். கடவுள் கிடைக்கணும்னா சிவபுராணம் படியுங்கள். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து. இந்த சிவபுராணத்தை தான் இறக்கிற பொழுது நம்ம அவங்க காதுகளில் படுறாப்பல படிக்கணும். இதுக்குத்தான் ஆன்ம சாந்தி பாடல்னு பேர். ஏன் தெரியுமா? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பெரிய டாக்டர்கள், பெரிய பேரறிஞர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னை விட ரொம்ப படிச்சவங்க ரொம்ப பேர் பக்கத்துல கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலில் எழுதுகிறார், இறப்புக்கு பின்னால் அந்த ஆன்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஆன்மா கொஞ்ச காலத்துக்கு அலைந்து கொண்டே இருக்கும். இந்த உடம்புக்குள்ள இருந்தனே, இவ்வளவு காலம் இருந்தனே, வெளியில வந்துட்டனே, திரும்ப உள்ள போக முடியுமா? இப்படி போகலாமா, அப்படி போகலாமா? தவிக்கும், போக முடியாது. 9 வாசல் துவாரம் போக முடியாது, தவிக்கும். கொண்டு போய் எரிச்சதுக்கு அப்புறம் தடுமாறும். கிட்டத்தட்ட 16 நாட்கள் தடுமாறும். அந்த நேரத்தில் அந்த ஆன்மாவை காப்பாற்றக்கூடியது திருவாசகம். மறைமலை அடிகள் எழுதுகிறார், நான் நூலும் சொல்றேன், மரணத்தின் பின் மனிதர் நிலையின் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக வெளியீடு. திருவாசகம் படியுங்கள். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசினாலும் நமக்கு நன்மையா இருக்குமே தவிர அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இருந்த வரைக்கும் இருந்தாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவர்களை பற்றி நினைத்து அந்த பாடல்களை படிப்பது, விளக்கை ஏற்றி வச்சு திருவாசகம் படிப்பது அந்த ஆன்மாவுக்கு சாந்தி. இது ஒரு முறை. 2வது, அவர்கள் எதை செய்தார்களோ, அவர்கள் எந்த பணியில் ஈடுபட்டார்களோ அந்த பணியை நாம் தொடர்ந்து அவர்கள் பெயரால் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த ஆன்மாவுக்கு அதுதான் சாந்தி என்பதுதான் என்னுடைய பேச்சினுடைய சுருக்கம். ஒரு இந்திய பெண் எப்படி இருப்பாள் என்று கேட்டால் பதில் சொல்லலாம், சீதை மாதிரி இருப்பாள். ஒரு வங்காளத்து பெண் எப்படி இருப்பாள் என்று கேட்டால் சாரதாமணி தேவியார் மாதிரி இருப்பாள். ஒரு கொங்கு நாட்டு பெண் எப்படி இருப்பாள் என்று கேட்டால் தவமணி தேவி பழனிச்சாமி மாதிரி இருப்பாள். நல்ல கையை தட்டலாம். அந்த அம்மாவுக்கு தட்டாம வேற யாருக்கு கையை தட்ட போறோம்? எங்க எவ்வளவு பெரிய தொண்டு! கிட்டத்தட்ட 79 ஆண்டுகள் நான் அவங்கள பார்த்ததில்லை, பேசினதில்லை, கேட்டேன். முதல்ல படித்தேன். அமுத சுரபி வந்தது. கடைசி பக்கத்தில் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஐயா 2 பக்கம் எழுதியிருந்தாரு. ஓ, இப்படி ஒரு அம்மாவான்னு நினைச்சேன். நினைச்ச புண்ணியம் இங்கே வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பெரியவங்களை நினைச்சா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். கடவுளை ஏன் வாழ்த்துறோம்? நம்ம வாழ்த்தியா சிவபெருமான் வாழ போறாரு? கிடையாது. ஏன் வாழ்த்துறோம்? ஆண்டவனை வாழ்த்த வாழ்த்த நாம் நன்றாயிருப்போம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொட வேண்டி. திருவாசகம். நான் அவங்கள நினைச்சேன், இந்த வந்து பேசு என்று ஆணையிட்டு விட்டார்கள். அம்மையாருக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். அவர்களை நான் பார்த்ததில்லை. டாக்டர் பழனிச்சாமி அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்த புண்ணியவான். பண்டம் வாய்க்கும் படுதலை வாய்க்கும் பாக்கியவானுக்கு பொண்டு வாய்க்கும் புள்ள வாய்க்கும் புண்ணியவானுக்கு என்று ஒரு பழமொழி. பெண்டாட்டியும் பிள்ளையும் வாய்க்க வேண்டுமானால் பூர்வ ஜன்மத்திலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செய்தவர் டாக்டர் பழனிச்சாமி அவர்கள். எத்தனை எத்தனை கொடை! உலக தமிழ் பண்பாட்டு மையம் ஐயா தான் அங்கே செயலாளர். எத்தனை பேருக்கு பரிசு! கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றும் சாதாரணம் இல்லை.
கணவருக்கு துணையாக இருந்து எல்லா செயல்களையும் நடத்தி மிக சிறப்பாக தோன்றும் துணையாக இதுவரை இருந்த அன்னையார் இனிமேல் தோன்றா துணையாக இருக்க போகிறார். அதான் வித்தியாசம். கடவுள் என்ன எழுத்தாப்பிள்ளையா வந்து காட்சி கொடுக்கிறாரு. கடவுள் தோன்றா துணை, அம்மையார் தோன்றா துணையாக இருந்து காட்சி தருவார். திருவாசகத்தினாலே அவர்களை வழிபாடு செய்கிறேன். ஆன்ம சாந்தி அடைவதற்கு திருவாசகம்தான் ஒரே வழி. 1925 வருஷம் சென்னையிலே ஒருவர், அவருக்கு பெயர் கந்தசாமி பிள்ளைன்னு பேர். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது, லத்தீன் படிக்கணும். லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா, சட்டத்தின் மொழி லத்தீன். லத்தீன் படிக்கணும்னு அவருக்கு ஆசை. ஒரு கிறிஸ்தவ வக்கீல்கிட்ட போயிட்டார். கிறிஸ்தவ வக்கீலை பார்த்து கேட்டார், எனக்கு லத்தீன் சொல்லி கொடுக்குறீங்களா? வக்கீல் சொன்னார், நல்லா சொல்லி கொடுக்குறேன். படித்ததை 4 பேருக்கு சொல்லிட்டு தான் இறந்து போகணும். பணத்தை போட்டுட்டு இறந்து போகிறான், இருக்கவர் செலவழிக்கிறார். அறிவாளி இறந்து போயிட்டா பணத்தை போட்டுட்டு போகிற மாதிரி படிப்பை ஓட்டுட்டு போக முடியாது. அறிவாளி இறந்து போனால் அறிவை கொண்டு போய் விடுகிறான். அதனாலே படித்ததை 4 பேருக்கு சொல்லிட்டு போகணும். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார், நீ படித்ததை சொல்லாமல் இறந்து போனால் அடுத்த ஜென்மத்தில் பிரம்ம ராட்சசாக பிறந்து தலைகீழாக தொங்க வேண்டும் அப்படிம்பார். படித்ததை 4 பேருக்கு சொல்லணும். வக்கீல் ஐயா என்ன சொன்னார், உனக்கு நான் லத்தீன் சொல்லித் தருகிறேன். கந்தசாமி பிள்ளை கீழே இருப்பார், வக்கீல் ஐயா மேலே இருப்பார். கிறிஸ்தவ பெருமகனார். பாடம் நடந்துச்சு, 6 மாதம் ஆச்சு. ஒரு நாள் வக்கீல் ஐயா ரொம்ப வெறுப்போட வந்து அந்த கோட்டை கலட்டி அப்படி போட்டார். இவர் ஏன்னு கேட்டார் கந்தசாமி பிள்ளை. இந்த பொழப்புல மோசமான பொழப்பு வக்கீல் பொழப்பு தான். யாராவது வக்கீல் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கிடுங்க. பொழப்புல மோசமான பொழப்பு வக்கீல் பொழப்பு தான். ஏன் அப்படி சொல்றீங்க? காலையில் சர்ச்சில் போய் கும்பிடுறேன், மத்தியானம் கோர்ட்டில் போய் யாரெல்லாம் சர்ச்சில் உள்ள சொத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறானோ அவனுக்கெல்லாம் வக்கீலாக நான் வாதாடுறேன். ஏன்னா அவன் தான் ரொம்ப பணம் கொடுக்குறான், ஒழுங்கா சம்பாதிச்சவன் அவனது பணம் தரமாட்டான். அதனால அங்கே வாதாடுறேன். இந்த வக்கீல் பொழப்பு மட்டமான பொழப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டார். பார்த்தார் கந்தசாமி பிள்ளை, எங்க பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை இருக்கு? கடவுளே, உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டு விடாதே. சில சமயம் வாழ்த்துவேன், பல சமயம் திட்டுவேன், என்னை விட்டுறாதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் அதைத்தான் சொல்றேன், பகவானே கோர்ட்டில் போய் நான் என்ன சொன்னாலும் என்னை விட்டுறாதே அப்படின்னு நான் பைபிளைத்தான் பேசுறேன். கந்தசாமி பிள்ளை, உங்க தமிழ்ல இப்படி என்னமாவது இருக்கா? கந்தசாமி பிள்ளை பேரறிஞர், ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனுடைய மாமா. அவர் சொன்னார், தமிழில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? திருவாசகத்தில் இருக்கிறது. திருவாசகத்திலையா? திருவாசகத்தில் எங்கே இருக்கு? திருவாசகத்தில் 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் 50வது பாட்டு. 50வது பாட்டு. கடவுளே, ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். ஏசுவதுன்னா திட்டுறது, ஏத்துவதுன்னா பாராட்டுவது. என்ன பண்ணனாலும் என்னைய விட்டுறாதே. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் படைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. நாங்கள் அமுதம் உண்பதற்காக நஞ்சை உண்ட பெருமானே, உன்னை திட்டுனாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. ஆகா, பாட்டு நல்லா இருக்கே. கந்தசாமி பிள்ளை, ஒன்று செய்யலாமா? என்ன? நான் சாயங்காலம் 6 to 7 உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். 7 to 8 நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி தர்றீங்களா? கேட்டது கிறிஸ்தவ வக்கீல். அந்த புண்ணியவான கையெடுத்து கும்பிடணும். சொல்லி கொடுக்குறேன். 6 to 7 கந்தசாமி பிள்ளை கீழே இருப்பார், வக்கீல் ஐயா மேலே இருப்பார். 7 to 8 திருவாசகம் மேலே இருக்கும், வக்கீல் ஐயா கீழே இருப்பார். பாடம் நடந்தது.
ஒரு நாள் வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், திருவாசகம் வேணும். என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு பாட்டு திருவாசகத்தில் சொல்லிருங்க. யோசிக்கிறார். திருவாசகம் மொத்தம் 658 பாட்டு. எந்த பாட்டை சொல்றது? கடவுள் கட்டளையினாலே அடைக்கல 10, 24ஆம் தலைப்பு, அதில் 8வது பாட்டு நினப்பு வந்தது. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கடவுளே, கடைசி காலத்தில் நீ எனக்கு 2ல் 1 பண்ண போறேன். 1, உன் திருவடியில் என்னை சேர்த்து கொள்வாய், அல்லது இன்னொரு தாய் வயிற்றில் அனுப்ப போகிறாய். 2 தானே? உன் விருப்பம் என்னவோ எனக்கு தெரியாது, என்னை விட்டுறாதே. மாவடு வகிர், மாவடுவை பிளந்தது போன்ற அழகான கண்களை உடைய அம்மையை ஒரு பங்கிலே கொண்ட பெருமானே, மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள், அல்லது கும்பிக்கே இடுவாய். கும்பின வயிறுன்னு அர்த்தம். இன்னொரு தாய் வயிற்றில் சேர்ப்பாய். நின் குறிப்பு அறியேன். நீ என்ன செய்ய நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் அங்கே இங்கேயும் போயிட்டு வர்ற மாதிரி நானும் போய்விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். மனசு அலை பாயுது. நீ விட்டா நான் கெட்டு போயிருவேன். கெடுவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன். பாட்டு நல்லா இருக்கு. கந்தசாமி பிள்ளை இந்த பாட்டை சுபத்தில் எழுதுங்க. எழுதுறார். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். கும்பிக்கே இடுவாய். அது வேண்டாம், நம்ம ஏன் இன்னொரு தாய் வயிற்றில் சேர்ப்பாயின்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துவானே. அவன் மறந்திருந்தா நமக்கு நல்லது தானே. பாட்டை நிறுத்துங்க, போதும். கந்தசாமி பிள்ளை, நீங்க போகலாம். நாளைக்கு வரவேண்டி இருக்காது. சொன்னது கிறிஸ்தவ வக்கீல், சிலுவை போட்ட புண்ணியவான். ராத்திரி 8 மணி வரைக்கும் சுபத்தை பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கார். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். ராத்திரி 12 மணிக்கு அடங்கிருச்சு. தொண்டு செய்தவர்கள், கணவனுக்கு துணையாயிருந்தவர்கள், சமுதாயத்தை உயர்த்தியவர்கள், நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்கள், தன்னை அண்டிய அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவர்கள், அத்தனை பேரும் சிவபெருமானுடைய திருவடிகளில் அமைதி அடைகிறார்கள். டாக்டர் தவமணி தேவி அவர்களுடைய அந்த ஆன்மா சிவபெருமான் திருவடிகளில் அமைதி அடைந்திருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு நம்முடைய அஞ்சலியை நாம் செலுத்திக் கொள்கிறோம். இந்த பாட்டை பார்த்த உடனே எனக்கு மனசில் பட்டது, வாழிய தவமணி தேவி, வாழிய வாழியவே. இதான் ரொம்ப முக்கியம். மலரினும் மெல்லியர், இது எங்கேயோ கேட்டாப்பில் இருக்குல்ல, திருக்குறளில் உள்ள வார்த்தை. எழுதினது சிற்பி. அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை தெரிவித்து, நான் இன்னைக்கு பேச வந்தனே, எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க? நாளைக்கு எனக்கு 83 வயசு முடியுது. இன்னைக்கு முடியுது, நாளைக்கு 84 தொடங்குது. நான் பிறந்தது 7/8/1943. இங்கே வந்து ஐயா சிற்பி அவர்கள் வாயினால ஒரு வாழ்த்து சொல்ல வச்சு, அந்த வாழ்த்தையும் நினைப்பூட்டியது ஐயா டாக்டர் பழனிசாமி அவர்கள். ஆண்டவனை வாழ்த்தினால் நீயும் வாழ்த்தப்படுவாய். அன்னையார் தவமணி தேவி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினால் நீயும் வாழ்த்தப்படுவாய் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டது. அன்னையாருடைய திருவடிகளை வணங்கி, நமக்கே இப்படி கஷ்டமா இருக்கும்னா அதை இழந்த அந்த பெருமகனாருக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர்களுக்கு இறைவன் மனத்திலே இருந்து நிறைவாக பெரிய திருப்பணிகளை செய்ய வைப்பார் என்பதை சொல்லி இந்த உரையை டாக்டர் தவமணி தேவி அவர்களுடைய திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி அஞ்சலி செய்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி
கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.